அரியலூர் மாவட்டம் 1995ல திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில இருந்து பெரம்பலூரை தனி மாவட்டமா பிரிக்கிறாங்க. அப்போ 1995ல இருந்து பெரம்பலூர் மாவட்டத்துல தான் நம்ம அரியலூர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜனவரி 1, 2001 வருஷம் பெரம்பலூர் மாவட்டத்தில இருந்து அரியலூர் தனி மாவட்டமா பிரிக்கிறாங்க. திரும்ப 2002 மார்ச் 31 சில பொருளாதார காரணங்களுக்காக மறுபடியும் பெரம்பலூர் மாவட்டத்தோட சேர்த்து நம்ம அரியலூரை பெரம்பலூர் மாவட்டமா அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு நவம்பர் 23 தமிழ்நாட்டோட 31வது மாவட்டமா நம்ம அரியலூர் மாவட்டத்தை உருவாக்குனாங்க. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம அரியலூர் தனி மாவட்டமா செயல்பட்டு வருது. அரியலூர் மாவட்டத்துல 2 வருவாய் கோட்டங்களும் அரியலூர், செந்துறை, உடையார்பாளையம், ஆண்டிமடம் இப்படி 4 தாலுகாக்களையும் உட்கொண்டதுதான் நம்ம அரியலூர் மாவட்டம். இதுல நம்ம உடையார்பாளையம் திருச்சி மாவட்டமா இருக்கும் போதே ஒரு பெரிய தாலுகாவா இருந்திருக்கு. அரியலூருக்கு அப்புறம் நம்ம மாவட்டத்துல ஒரு பெரிய நகராட்சினா அது ஜெயங்கொண்டம் தான். டெல்டா மாவட்டங்கள்ல ஒன்றான நம்ம அரியலூர் மாவட்டத்தை சுத்தி திருச்சி, பெரம்பலூர், கடலூர், தஞ்சாவூர் இந்த 4 மாவட்டங்களும் எல்லையா இருக்கு. அரியலூர் மாவட்டத்தை சுத்தி காவிரி தாயின் கிளை நதியான ஒரு பக்கம் கொள்ளிடமும் இன்னொரு பக்கம் வெள்ளாரும் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலேயே பண்ருட்டிக்கு அடுத்தபடியா முந்திரி விளைச்சல் அதிகமா இருக்கிறது நம்ம மாவட்டத்தில் இருக்க ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம், செந்துறை சுற்றுவட்டார பகுதிகள் தான். மாமன்னர் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 1000 வருடம் மேல் பழமையான கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் இங்க இருக்கு. சோழர்கள் அதிகபட்சமா ஒரே இடத்தை தலைநகரா கொண்டு 250 வருஷம் ஆட்சி புரிஞ்ச கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் இங்க இருக்கு.